Hi everyone, this is Dr. Boneshwari. இன்னைக்கு வந்து மெயினாக ஃபார் கப்பல்ஸ் ஆர் ஜஸ்ட் மேரிட் 1 year or 2 year இவங்களுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசலாம். ஏன்னா எப்போவுமே பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் பீப்புள் ஆர் 35 years 40 years 45 yearsங்கிறது இருக்குது. பிகாஸ் அவங்க எல்லாமே ஒரு ஸ்டேஜை க்ராஸ் பண்ணுறதுனால அந்த ப்ரெஷர் இருக்குது. பட் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் டுடே இஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஜஸ்ட் பிளானிங் ப்ரெக்னென்சி. ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்து அவங்க இப்போ தான் வந்து பிளான் பண்ணுறாங்கன்னா பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வேணும். போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போகணும். கவுன்சிலிங்னா என்னென்னா ஜென்ரலாக போய் ஸ்டார்ட் பண்ண உடனே கவுன்சிலிங்னா ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் தான். அதில் என்ன நடக்கும், உங்களுக்கு ரெகுலராக நடக்கிற எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்குதா, பீரியட்ஸ் கரெக்டாக வருதா, நார்மலாக செக்ஸ் வச்சுக்கிறீங்களா, ஓவுலேஷன் டைமில் அது நடக்குதா, என்ன ஃப்ரீக்வன்சியில் நடக்குது, அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியது. நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நார்மலாக நடக்க வேண்டிய உடல் அறுவே இல்லாதவங்களாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம். 5 வருஷம் 6 வருஷம் ஆகிட்டு கூட வந்து அதை பற்றி பேச தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே அட்ரஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கவுன்சிலிங். ஏன்னா நார்மலாக நடக்கிறதும் நார்மலாக இருக்கிற அவேர்னஸும் அவங்களுக்கு தெரியணும். எப்போ ஓவலேஷன் ஆகும் நிறைய பேர் தெரியாது இல்லைங்களா. அதனால எப்போ ஓவலேஷன் ஆகுது, எப்படி மானிட்டர் பண்ணணும், அந்த டைமில் என்ன ஃப்ரீக்வன்சியில் உடலுறவு இருக்கணும் அப்படிங்கிறதே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. ஸோ இதை பண்ணாலும் இதை பற்றி கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பாசிட்டிவ் ஆகிறத பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும், அடுத்து வந்து இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, 1 year ஆகிடுச்சு, அதுக்கப்புறமும் நடக்கலைன்னா சில பேசிக் டெஸ்ட் நம்ம பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் கண்டிப்பாக 2 பேருமே சேர்ந்து பண்ணணும். அது ஒன்றுமே இல்லை, உங்களோட ஜென்ரல் பாடி செக்அப் தான். உங்களுக்கு சுகர் இருக்கா, தைராய்டு இருக்கா, ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா, யூரினில் இன்ஃபெக்ஷன் இருக்கா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு 25 வயசுல நாங்கள் டயபெட்டிக் இருக்கிறத பார்க்குறோம், தைராய்டு ரொம்ப ஹையாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போல்லாம் வந்து எந்த ஏஜுக்குமே பார் கிடையாது. அதனால் அந்த பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ணிவிட்டு ஒரு செமன் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்தோ இல்லை ஒரு லேப்ரோஸ்கோப்பியோ வந்து டியூபல் பேட்டன்சி டெஸ்ட்டை பார்க்கணும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்போவுமே எஸ்டேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினச்சாலுமே டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் உள்ளே எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு. யாருக்குமே தெரியாது. இது மேரேஜுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன சொல்லணும்னா அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அந்த டைம் டூரேஷன் கொடுக்குறோம், அவ்வளோதான். சில விஷயங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே இருக்கலாம், மேரேஜுக்கு அப்புறம் கூட வந்திருக்கலாம். சில டெஸ்ட், பிளட் டெஸ்ட்டோ இன்வேசிவ் டெஸ்ட்டோ பண்ணால் தான் அது கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்னோட சின்சியர் அட்வைஸ் என்னென்னா 2 பேரும் யோசிக்காமல் கண்டிப்பாக ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டரில் இதுக்காக தான் அந்த ஆஃபரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோம். அப்பப்போ வந்து தயவுசெய்து ஒரு கவுன்சிலிங் பண்ணுங்க. இதில் முக்கியமாக என்னென்னா எல்லாருக்குமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு யோசிக்கிறதுனால தான் இதெல்லாம் சொல்கிறோம். இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் உங்களுக்கு தான் நல்லது. அதே மாதிரி முடிஞ்ச உடனே ஒரு ஹோலிஸ்டிக் தெரப்பி எல்லாமே நல்லா இருக்கா, ஓகே, உங்களுக்கு வந்து நேச்சுரல் வே ஆஃப் லிவிங் எப்படிங்கிறது தான் ஜிபிஆரோட மெயின். இது நேச்சுரல் கன்செப்ஷன் தான் மெயின் மோட்டிவே எங்களோடது. எல்லாருக்கும் ஐவிஎஃப் பண்ணணும்னு கிடையாது, எல்லாருக்குமே ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 months உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹவு டு லிவ் அ லைஃப் வெரி ஹாப்பிலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நேச்சுரல் வே ஆஃப் கரெக்ஷன் எப்படி பண்ண முடியுங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதுக்குள்ளாரே ஆல்மோஸ்ட் 50% கன்சீவ் ஆகுது பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபியூ அடிஷ்னல் பீப்புளுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ தான் மேரேஜ் ஆகி 1 year ஆகிருக்கு, 2 year இருக்குதுன்னா பிலோ 3 years இருக்குங்க எல்லாருமே இந்த ஸ்டெப் எடுக்கலைன்னா நீங்கள் இப்போ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணால் கூட இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாப்பியாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பிளான் பண்ணி எப்போ வேணுமோ அப்போ ப்ரெக்னென்சி பிளான் பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து இந்த அட்வைஸை சின்சியராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.